வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பட் அந்த விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி எம்டன் அப்படின்ற ஒரு ஜெர்மன் போர்க்கப்பல் மெட்ராஸ அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்டன் அப்படின்ற அந்த வார்த்தை தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எம்டன் அப்படின்ற அந்த வார்த்தை தமிழ் மக்கள் மத்தியில புழக்கத்துல இருக்கு. சோ இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, சைனால இருக்கக்கூடிய ஷிங்டாவோ அப்படின்ற ஒரு போர்ட்ல இருந்த அந்த எம்டன் கப்பல் அங்க இருந்து ஏன் பே ஆஃப் பெங்காலுக்கு வந்து மெட்ராஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது போக இந்த எம்டன் கப்பலை பொறுத்தளவுல மெட்ராஸ் அட்டாக் பண்ணுன்றதுக்காக அங்கிருந்து இங்க வரல, வேற சில வேலைகளை செய்யறதுக்காகவும் அங்கிருந்து அந்த கப்பல் இங்க வந்தது. சோ அந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழர்களை பொறுத்தளவுல இன்னைக்கு எம்டன் கப்பலை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னா, எம்டன் கப்பல் மெட்ராஸை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அந்த கப்பலை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பட் இந்த கப்பல் அதையும் தாண்டி உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கப்பல். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் ஏறக்குறைய 2 மாதங்கள் இந்த எம்டன் கப்பல் அலைட் நாடுகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது. குறிப்பா பிரிட்டன் இந்த எம்டன் கப்பலால பெரிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுச்சு. நிறைய கார்கோ ஷிப்ஸை இந்த எம்டன் கப்பல் மூழ்கடிச்சிருந்தது. அது போக சில போர்க்கப்பல்களையும் இந்த எம்டன் கப்பல் மூழ்கடிச்சிருந்தது. சோ இப்படி தனி ஒரு போர்க்கப்பலா எப்படி இந்த எம்டன் கப்பல் இவ்வளவு பெரிய பாதிப்பை நிறைய நாடுகளுக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த விஷயங்கள் இந்த வீடியோல பார்ப்போம். அப்புறம் கடைசியா நம்ம எம்டன் கப்பலை எப்படி வீழ்த்துறாங்க, எப்படி மூழ்கடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். சோ இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன காலகட்டங்கள்ல ஜெர்மனிக்கு சொந்தமான ஒரு போர்ட் சைனால இருந்தது. இந்த போர்ட் பேரு ஷிங்டாவோ போர்ட். இந்த போர்ட்டை பொறுத்தளவுல ஜெர்மனியோட ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அவங்களோட கப்பல் படைய இந்த ஷிங்டாவோ போர்ட்ல தான் அவங்க ஸ்டேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இப்ப ஜெர்மனிக்கு சொந்தமான எம்டன் கப்பல் இருக்கு இல்லையா, போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, இந்த எம்டன் போர்க்கப்பலும் ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரனை சேர்ந்த ஒரு போர்க்கப்பல் தான். சோ மொத்தமா ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 பெரிய போர்க்கப்பல்கள் இருந்தது. அதை தாண்டி வேற சின்ன கப்பல்களும் இந்த ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரன்ல இருந்தது. சோ இப்ப ரெகுலரான ஸ்குவாட்ரன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க இல்லையா, ஸ்குவாட்ரன்னா வேற எதுவும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் ஷிப்ஸை வந்து ஸ்குவாட்ரன் வாங்க. இப்ப ஒரு ஃபிளீட் நம்ம சொல்லும் போது நூற்றுக்கணக்கான கப்பல்கள், நிறைய கப்பல்கள் இருந்து அதை ஃபிளீட்டும் வாங்க. ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஷிப்ஸ் இருக்குன்னா அதை ஸ்குவாட்ரன் வாங்க. சோ அந்த வகையில இப்ப ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரன் கப்பல்களை ஷிங்டாவோ போர்ட்ல ஜெர்மன்ஸ் வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டைம்ல ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரனை சேர்ந்த பெரும்பாலான கப்பல்கள் அங்க ஷிங்டாவோ போர்ட்ல இல்ல, வேற வேலையா அவங்க மற்ற பகுதிகளில் இருந்தாங்க. எம்டன் கப்பல் மட்டும் ஷிங்டாவோ போர்ட்ல இருந்தது. சோ இப்ப போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரியர் அட்மிரல் வான் ஷ்பி அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரன் இருக்கு. சோ அவரு என்ன யோசிக்கிறாருன்னா, ஷிங்டாவோ போர்ட்ல ஜெர்மன் போர்க்கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இப்ப போர்க்கப்பல்களை பொறுத்தளவுல எல்லா போர்க்கப்பல்களும் போர்ட்ல அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஈஸியான டார்கெட்டா மாறிடுவாங்க, எதிரிகள் அவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். சோ இப்ப போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு நிறைய புது எதிரிகள்லாம் உருவாயிருக்காங்க. பிரிட்டனா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், இந்த நாடுகள்லாம் ஜெர்மனிக்கு எதிரான நாடுகள் தான். ஸோ அவங்க ஜெர்மனி அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போக பிரிட்டனுக்கும் ஜப்பானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஜெர்மனியை விட பவர்ஃபுல்லான நேவியும் அந்த பகுதியில இருந்தது. சோ இப்ப வான்ஸ்பி என்ன யோசிக்கிறாருன்னா, ஈஸ்ட் ஏஷியா ஸ்குவாட்ரனை சேர்ந்த கப்பல்களை நம்ம சேஃபா அங்கிருந்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. சோ அவரோட பிளான் என்னன்னா, பசிபிக் கடல் வழியா போய் சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய சிலிக்கு ஃபர்ஸ்ட் போய் சேரணும், அங்க இருந்து நம்ம இந்த கப்பல்களை சேஃபா ஜெர்மனி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவரு பிளான் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கப்பல்களை மரியானா ஐலண்ட்ஸ்ல அவர் அசம்பிள் பண்றாரு. எல்லா கப்பல்களையும் அங்க வர சொல்றாரு. அந்த வகையில எம்டன் கப்பல் அங்க ஷிங்டாவோ போர்ட்ல இருக்கு இல்லையா, அந்த கப்பலையும் மரியானா ஐலண்ட்ஸுக்கு வர சொல்றாரு. போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை அவரு பண்றாரு. அடுத்து எல்லா கப்பல்களும் மரியானா ஐலண்ட்ஸுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வான்ஸ்பி என்ன பண்றாருன்னா, அவரோட பிளான சொல்றாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பசிபிக் கடல் வழியா நம்ம சவுத் அமெரிக்கா போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற அவரோட பிளான சொல்றாரு. இப்ப எம்டன் கப்பலோட கேப்டன் கால் முல்லர் என்ன பண்றாருன்னா,
அவரு டிஃப்ரெண்டான இன்னொரு பிளான் அவரு சொல்றாரு. அவர் சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாரும் பசிபிக் கடல் வழியா சவுத் அமெரிக்கா போங்க. எம்டன் கப்பலோட நான் என்ன பண்றேன்னா இந்தியன் ஓஷனுக்கு போறேன். போற வழியில அந்த சைடுல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கப்பல்களை நான் மூழ்கடிக்கிறேன். சோ சரக்கு கப்பல்களை நான் மூழ்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இத காமர்ஸ் ரைடிங்கும்பாங்க. சோ சரக்கு கப்பல்கள் எல்லாம் மூழ்கடிக்கும் போது எதிரிக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும், நிறைய குழப்பங்கள் அந்த பகுதியில ஏற்படுத்தும். சோ அந்த விஷயத்தை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ இப்ப கால் முல்லரோட இந்த பிளான வான் ஸ்ப்ரீ ஏத்துக்கிறாரு. நீங்க தனியா இந்தியன் ஓஷனுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துறாரு. சோ இப்ப ஈஸ்ட் ஏசியா ஸ்குவாட்ரன் கப்பல் எல்லாம் பசிபிக் கடல் வழியா சவுத் அமெரிக்காவை நோக்கி மூவ் ஆகி போகுது. எம்டன் கப்பல் மட்டும் தனியா இந்தியன் ஓஷன் சைட்ல இந்தியன் ஓஷனை நோக்கி எம்டன் கப்பல் மட்டும் மூவ் ஆகி போகுது. சோ இப்ப எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா டச் ஈஸ்ட் இண்டீஸ் வழியா இந்தியன் ஓஷனுக்கு போகுது. கேப்டன் முல்லரோட பிளான் என்னன்னா டச் ஈஸ்ட் இண்டீஸ்ல போய் ஸ்டாப் பண்ணி பயணத்துக்கு தேவையான நிலக்கரி எல்லாம் அங்க இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் முல்லர் யோசிக்கிறார். ஏன்னா நீண்ட ஒரு பயணம் மேற்கொள்ள போறாங்க, அதுக்கு தேவையான நிலக்கரி எல்லாம் அங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. பட் டச் ஈஸ்ட் இண்டீஸ் பக்கம் போகும்போது ஒரு டச்சுக்காரர்களோட ஒரு கப்பல் வந்து எம்டனை ஸ்டாப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணி நீங்க இங்க நிக்க கூடாது, இங்க இருந்து நீங்க வேற டைரக்ஷன்ல போங்க அப்படின்ற மாதிரி அவங்க டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா டச்சுக்காரர்களை பொறுத்தளவு அப்போ அவங்க நியூட்ரலா இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் அந்த டைம்ல நியூட்ரல் நேஷனா இருக்கு. சோ இப்ப ஜெர்மனிக்கு தேவையான எம்டனுக்கு தேவையான அந்த நிலக்கரி எல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிரும். சோ அந்த வகையில டச்சுக்காரர்கள் அவங்களோட நியூட்ரலிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எம்டன் கப்பலுக்கு உதவ அவங்க மறுக்கிறாங்க. அவங்கள அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. சோ இப்ப அடுத்து கேப்டன் முல்லர் என்ன பண்றாருன்னா எம்டன் கப்பலை ஸ்ரீலங்காவை நோக்கி அவரு கொண்டு போறாரு. அப்படி ஸ்ரீலங்காவை நோக்கி பயணம் பண்ணும்போது எம்டன் கப்பலோட தோற்றத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள்லயும் அவர் ஈடுபடுறாரு. அவரை பொறுத்தளவுல எம்டன் கப்பல் பாக்குறதுக்கு ஒரு பிரிட்டிஷ் கப்பல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு யோசிக்கிறார். சோ அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எம்டன் கப்பலுக்கு மேல மொத்தம் 3 ஃபனல்ஸ் இருந்தது. இப்ப புகையெல்லாம் போறதுக்கு ஃபனல்ஸ் இருக்கும் இல்லையா, அது மொத்தம் 3 இருந்தது. 4வது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபனலை ஆட் பண்றாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 4வது ஃபனல் ஆட் பண்ணும்போது பாக்குறதுக்கு ஒரு பிரிட்டிஷ் போர் கப்பல் மாதிரி எம்டன் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்றாங்க. சோ இதெல்லாம் அவங்க பண்றதுக்கான காரணம் என்னன்னா எம்டன் கப்பல் இந்தியன் ஓஷனுக்குள்ள போகும்போது ஒரு ஜெர்மன் கப்பல் உள்ள பூந்துருச்சு அப்படின்ற விஷயம் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியக்கூடாது. பார்க்கக்கூடிய மற்ற கப்பல்கள் ஏதோ ஒரு பிரிட்டிஷ் கப்பல் தான் இது அப்படின்ற மாதிரி அவங்க ஏமாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் முல்லர் வந்து பண்றாரு. சோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எம்டன் கப்பல் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்ரீலங்காவை நெருங்குது. ஸ்ரீலங்காவோட ஈஸ்ட் சைடுக்கு வந்து சேருது. ஸ்ரீலங்காவோட ஈஸ்ட் சைடு வந்து எம்டன் கப்பல் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல அந்த சைடு ஒரு கிரீக் கப்பல் வருது. இந்த கிரீக் கப்பலை பொறுத்தளவு அது ஒரு கோலர் ஷிப். இப்போ ஒரு கோலர் ஷிப்னா என்னன்னா நிலக்கரியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு கோலர் ஷிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கோலர் ஷிப் அந்த வழியா வருது. எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா அந்த கோலர் ஷிப்பை ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா எம்டனை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே தெரியும் எம்டன் கப்பலுக்கு இப்ப நிலக்கரி தேவை இருக்கு, நிலக்கரி தட்டுப்பாடு இருக்கு. சோ நிலக்கரி அந்த வகையில அவங்களுக்கு தேவை. சோ இந்த கோலர் ஷிப்ல இருந்து நிலக்கரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பட் கேப்டன் முல்லருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா அந்த டைம்ல கிரீஸ் வந்து ஒரு நியூட்ரல் நேஷனா இருந்தது. வேர்ல்டு வார் 1ல அவங்க யாரையும் சப்போர்ட் பண்ணல, அந்த வகையில ஒரு நியூட்ரல் நேஷனா இருக்காங்க. சோ ஒரு நியூட்ரல் நேஷனுக்கு சொந்தமான ஒரு ஷிப்பை நீங்க அட்டாக் பண்ண முடியாது, அந்த ஷிப்ல இருந்து நீங்க நிலக்கரியையும் திருட முடியாது. சோ இப்ப முல்லர் என்ன பண்றாருன்னா அந்த ஷிப்பையும் அந்த ஷிப்ல வேலை செய்த ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் மொத்தமா வாடகைக்கு அவரு எடுத்துக்கிறாரு. அந்த ஷிப்பையே மொத்தமா வாடகைக்கு அவரு எடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு பணம் பே பண்ணி வாடகைக்கு அந்த ஷிப் எடுத்துக்கிறாரு. அந்த நிலக்கரியையும் அவரு விலைக்கு வாங்கிடுறாரு. சோ அந்த வகையில எந்த ஒரு சட்டத்தையும் பிரேக் பண்ணாம இந்த விஷயத்தை அவரு செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் முல்லர் என்ன பண்றாருன்னா எம்டன் ஷிப்போட கல்கட்டாவை நோக்கி அவரு போக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு கப்பல் இருக்கு இல்லையா, கிரீக் கப்பல், கோலர் ஷிப் இருக்கு இல்லையா, அந்த கப்பலும் எம்டன் கப்பலை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கு. சோ இப்ப கல்கட்டா போற வழியில எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா ஒரு 5 கார்கோ ஷிப்ஸை மூழ்கடிக்குது. அது போக கபிங்கான்னு ஒரு 6வது கப்பலை கைப்பற்றிடுது. சோ இந்த கபிங்கா கப்பலை மூழ்கடிக்கல, எம்டன் வந்து கைப்பற்றிடுது. சோ இப்ப கேப்டன் முல்லரை பொறுத்தளவுல ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. தேவையில்லாம எந்த உயிரிழப்பும் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு. ஒரு கப்பல் அவங்க மூழ்கடிக்கிறாங்கன்னா அந்த கப்பல்ல இருந்த ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, க்ரூ இருப்பாங்க இல்லையா, வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் அங்கிருந்து கபிங்கா கப்பல்ல அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அந்த கப்பலை மூழ்கடிக்கிறாங்க. சோ 5 கப்பலை மூழ்கடிக்கிறாங்கன்னா அந்த 5 கப்பல்ல வேலை செய்த
குரூவையும் அவங்க கபிங்கா அந்த கப்பலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த கப்பல்களை வந்து மூழ்கடிக்கிறாங்க. சோ இப்ப கேப்டன் முல்லரை பொறுத்தளவுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும், நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தணும், அவங்களோட பொருட்கள் எல்லாம் வீணாக்கணும், கப்பலை வந்து மூழ்கடிக்கணும். பட் அங்க பிரிட்டிஷ்காரங்களை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு இல்ல. சோ ஒரு ஜென்டில்மேனா அவர் அங்க பிஹேவ் பண்றாரு. சோ இந்த 5 கப்பல்களையும் மூழ்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த குரூ எல்லாம் அந்த கபிங்கா கப்பல்ல ஏத்துனதுக்கு அப்புறம் இப்ப இந்த 3 கப்பல்கள் மொத்தம் இருக்கு. ஒன்னு எம்டன், கபிங்கா, அப்புறம் அந்த 3வது கிரீக் கோலர்ஷிப். இவங்க 3 பேரும் சேர்ந்து அடுத்தது கல்கட்டாவை நோக்கி போறாங்க. கல்கட்டா கிட்ட நெருங்கும் போது ஒரு இட்டாலியன் ஷிப்பை வந்து அவங்க பாக்குறாங்க. லோரெடானோ அப்படின்ற ஒரு இட்டாலியன் ஷிப்பை பாக்குறாங்க. அந்த ஷிப்பை வந்து வழிமறிக்கிறாங்க. சோ இப்ப கேப்டன் முல்லர் என்ன பண்றாரு, அந்த ஷிப்போட கேப்டனோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. கபிங்கா அப்படின்ற அந்த கப்பல நிறைய பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, நாங்க நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இவங்கள உங்க கப்பல்ல ஏத்திக்கோங்க, உங்க கப்பல்ல ஏத்தி அவங்கள கரையில கொண்டு போய் சேர்த்துருங்க. சோ ஏன்னா அப்பதான் அவருக்கு இந்த கபிங்கா ஷிப்பை வந்து மூழ்கடிக்க முடியும் இல்லையா. சோ அதுக்காக இந்த மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட்டை இட்டாலியன்ஸ் கிட்ட கேப்டன் முல்லர் முன்வைக்கிறாரு. இட்டாலியன்ஸை பொறுத்தளவுல அந்த கோரிக்கையை அவங்க ஏத்துக்கல. ஏன்னா இட்டாலி அந்த டைம்ல அவங்க ஒரு நியூட்ரல் நேஷனா இருக்காங்க, நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேப்டன் முல்லரும் இட்டாலியோட நியூட்ராலிட்டியா மதிக்கிறாரு. மதிச்சுட்டு அவரும் என்ன பண்றாருன்னா அடுத்தது மூவ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. பர்மாவை நோக்கி இந்த 3 கப்பல்களும் மூவ் பண்ணி போக ஆரம்பிக்குது. இப்ப இட்டாலியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த செய்தியை அவங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் ஷிப்பிங்க பே ஆஃப் பெங்கால சுத்திட்டு இருக்கு, நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சோ இத நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாங்க. குயிக்கா பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து 3 போர்க்கப்பல்களை அனுப்புறாங்க. இந்த எம்டன் கப்பலை வீழ்த்துறதுக்காக 3 போர்க்கப்பல்களை அனுப்புறாங்க. சோ இப்ப எம்டன் கப்பல் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்ல பர்மா வந்து சேருது. பர்மா வந்ததுக்கு அப்புறம் முல்லர் என்ன யோசிக்கிறாருன்னா டைரக்ஷனை மாத்திடுவோம், வேற டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் சிங்கப்பூர் சைட்ல பிரிட்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ அந்த பக்கத்துல நம்ம போவானா டைரக்ஷனை மாத்திரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இப்பதான் முல்லர் என்ன பண்றாருன்னா மெட்ராஸை அவரு போக்கஸ் பண்றாரு. அடுத்து நம்ம மெட்ராஸை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா மெட்ராஸை நோக்கி எம்டன் இப்ப போகுது. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு எம்டன் கப்பல் மெட்ராஸ் ஹார்பருக்கு வந்து சேருது. நைட் டைம் வந்து சேருது. பட் இருந்தாலும் எம்டன் கப்பல் அங்க வந்து சேரும் போது நல்லா வெளிச்சமா தான் இருக்கு. ஏன்னா ஹார்பர்ல இருந்த லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா கரெக்டான ஒரு பொசிஷன்ல வந்து நிக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் பண்ண ஆரம்பிக்குது. எம்டன் கப்பலை பொறுத்தளவுல மொத்தம் 22 கன்ஸ் எம்டன் கப்பல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு 10.5 சென்டிமீட்டர் கன்ஸும் எம்டன் கப்பல்ல இருந்தது. சோ ஒரு 10.5 சென்டிமீட்டர் கன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதுக்கு ரேஞ்ச் இருக்கும். நல்லா டீப்பா உள்ள மெட்ராஸ் சிட்டிக்குள்ள வரைக்கும் அவங்களுக்கு அட்டாக் பண்ண முடியும். இந்த கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹெவியா டார்கெட் அடிக்கிறாங்க, மெட்ராஸை வந்து அட்டாக் பண்றாங்க. குறிப்பா அவங்க பர்மா ஆயில் கம்பெனிக்கு சொந்தமான டேங்கர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டேங்கர்ஸ் பார்த்தோம்னா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல இருந்து வேற சில டார்கெட்ஸையும் அவங்க அட்டாக் பண்றாங்க. ஹைகோர்ட்லாம் கூட அவங்க அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எம்டன் கப்பல் குயிக்கா அங்க இருந்து திரும்பி அது போக ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அதுக்கப்புறம் மற்ற பிரிட்டிஷ் கப்பல்கள் அங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ குயிக்கா அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போகுது. எம்டன் கப்பல் கிளம்பி போகும்போது ஹார்பர்ல இருந்த ஆர்டிலரியை யூஸ் பண்ணி அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் எம்டன் கப்பலுக்கு எந்த பாதிப்பும் அது ஏற்படுத்தல. எம்டன் கப்பல் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா ஸ்ரீலங்காவோட வெஸ்ட் சைடுக்கு போகுது. ஸ்ரீலங்காவோட வெஸ்ட் சைடு போகும்போதும் அங்கேயும் நிறைய சரக்கு கப்பல்களை எம்டன் கப்பல் மூழ்கடிக்குது. அதுக்கப்புறம் கேப்டன் முல்லர் என்ன யோசிக்கிறாருன்னா கொஞ்சம் சேஃபா பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இப்ப பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு எம்டன் கப்பல் நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம். சோ இந்தியன் ஓஷன்ல நிறைய பிரிட்டிஷ் போர் கப்பல்கள் இப்ப எம்டன் கப்பலை தேடிட்டு இருக்கு. சோ இப்ப எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா இந்தியன் ஓஷனுக்குள்ள டீப்பா உள்ள போகுது. கொஞ்சம் பதுங்கி இருக்கலாம் அப்படின்றதுக்காக டீப்பா உள்ள போகுது. டியேகோ கார்சியா அப்படின்ற ஒரு சின்ன தீவுக்கு போய் எம்டன் கப்பல் சேருது. இந்த தீவை பொறுத்தளவுல இது பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு தீவு தான். பட் இருந்தாலும் அது ரொம்ப சின்ன தீவா இருந்த காரணத்தால அந்த மக்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. எம்டன் கப்பலை அவங்க வரவேற்கிறாங்க. அப்புறம் எம்டன் கப்பலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்க சப்ளை பண்றாங்க. உணவுப் பொருட்கள், தண்ணி, இந்த விஷயங்கள்லாம் அவங்க சப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் ஸ்ரீலங்காவோட வெஸ்ட் சைடுக்கு போகுது. அங்கேயும் நிறைய கப்பல்களை எம்டன் கப்பல் மூழ்கடிக்குது. இந்த விஷயங்களெல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது எம்டன் என்ன பண்ணுதுன்னா மலேசியால இருக்கக்கூடிய பெனாங் போர்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. முல்லர் என்ன யோசிக்கிறாருன்னா பெனாங் போர்ட்லயும் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு எம்டன் கப்பல் அங்க பெனாங் போர்ட்டுக்கு வந்து சேருது.
எம்டன் கப்பல் அங்க வந்து சேரும் போது அங்க இருந்த மற்ற கப்பல்கள்லாம் அதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவங்க எம்டன் கப்பலை எதிர்பார்க்கவே இல்லை. குறிப்பா அங்க ரஷ்யாவோட ஒரு போர்க்கப்பல் அங்க நின்றுட்டு இருந்தது. ஜெம்ஜூக் அப்படின்றது அதோட பெயர். சோ இந்த கப்பலை பொறுத்தளவுல அந்த கப்பலோட கேப்டன் அந்த டைம்ல அங்க கப்பல்ல இல்ல. ரெண்டாவது அந்த கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களும் ஒரு தாக்குதலுக்கு அவங்க ரெடியா இல்ல. அவங்க ஜாலியா கொண்டாட்டத்துல அவங்க இருந்தாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஃபர்ஸ்ட் எம்டன் என்ன பண்ணுதுன்னா, தூரத்துல இருந்து ஒரு டார்பிடோ ஃபயர் பண்ணுது. அந்த டார்பிடோ கரெக்டா வந்து ஜெம்ஜூக்கு அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் எம்டன் நல்லா க்ளோஸா வந்து இன்னொரு டார்பிடோ ஃபயர் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜெம்ஜூக் போர்க்கப்பல் தாக்கு பிடிக்க முடியாம மூழ்கிருது. சோ இப்ப இந்த ரஷ்ய போர்க்கப்பலை மூழ்கடிச்சதுக்கு அப்புறம் எம்டன் என்ன பண்ணுதுன்னா, குயிக்கா ஒரு யூ டர்ன் போடுது. பெனாங் போர்ட்ல இருந்து நம்ம வெளியேறிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த யூ டர்னை போட்டு குயிக்கா வெளில போக ட்ரை பண்ணுது. இப்ப ஒரு பிரெஞ்சு வார்ஷிப் பார்த்தோம்னா எம்டனை ஸ்பாட் பண்ணுது. மொஸ்கே அப்படின்ற ஒரு வார்ஷிப் வந்து எம்டனை ஸ்பாட் பண்ணுது. எம்டனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த மொஸ்கே என்ன பண்ணுதுன்னா ஒரு டார்பிடோ ஃபயர் பண்ணுது. ஆனா அது எம்டனை வந்து ஹிட் பண்ணல. அதுக்கப்புறம் எம்டன் கொஞ்சம் க்ளோஸா வந்து நிறைய ஷெல்ஸை வந்து மோஸ்கே மேல ஃபயர் பண்ணுது. அதே மாதிரி மோஸ்கேவும் நிறைய ஷெல்ஸை வந்து எம்டன் மேல ஃபயர் பண்ணுது. பட் எம்டனோட அட்டாக்ஸை வந்து இந்த மோஸ்கே கப்பலால தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த மோஸ்கேவும் பார்த்தோம்னா அந்த போர்க்கப்பலும் மூழ்கிருது. இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்டன் குயிக்கா அந்த போர்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியே போக ஆரம்பிக்குது. இந்த பாயிண்ட்ல ஏறக்குறைய 15 போர்க்கப்பல்கள் எம்டன் கப்பலை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு மூழ்கடிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்தோட எம்டன் கப்பல் அவங்க இந்தியன் ஓஷன்ல ரொம்ப தீவிரமா அவங்க தேடிட்டு வராங்க. சோ இந்த கப்பல்கள் கண்ணுல மாட்டிராம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதுக்காக கேப்டன் முல்லர் என்ன பண்றாருன்னா, எம்டன் கப்பலை பிரிட்டனுக்கு சொந்தமான டைரக்ஷன் ஐலண்டுக்கு அவரு கொண்டு போறாரு. வேகமா டைரக்ஷன் ஐலண்டை நோக்கி எம்டன் கப்பல் இப்ப போய்கிட்டு இருக்கு. டைரக்ஷன் ஐலண்ட கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் முல்லர் என்ன பண்றாருன்னா, அந்த தீவுக்கு ஒரு சின்ன ஒரு படகுல கொஞ்சம் ஆட்கள் அனுப்புறாரு. ஒரு 40 பேரை அனுப்புறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தீவுல ஒரு ஒயர்லெஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருந்தது. சோ அந்த ஒயர்லெஸ் ஸ்டேஷன் வழியா இந்த மாதிரி ஒரு கப்பல் எம்டன் கப்பல் வந்திருக்கு அப்படின்ற தகவல் போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனை கேப்சர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு உத்தரவோட இந்த 40 பேரை அனுப்புறாரு. இந்த 40 பேரும் அங்க உள்ள போய் அந்த ஒயர்லெஸ் ஸ்டேஷனை கேப்சர் பண்றாங்க. பட் அந்த ஒயர்லெஸ் ஸ்டேஷன் அவங்க கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு ஆபீசர் என்ன பண்றாருன்னா ஒரு மெசேஜை அனுப்பிடுறாரு. இப்படி ஒரு பெரிய கப்பல், என்ன கப்பல்னு தெரியல, பட் ஒரு கப்பல் இங்க வந்து நிக்குது அப்படின்ற செய்தியை அவர் அனுப்பிடுறாரு. இந்த செய்தி சிட்னி அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் கப்பலுக்கு போய் சேருது. உடனே சிட்னி என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து இன்னொரு மெசேஜ் அனுப்புது, நாங்க குயிக்கா அங்க வரோம் அப்படின்ற ஒரு செய்தியை அவங்க அனுப்புறாங்க. இந்த செய்தியை எம்டன் கப்பல் வந்து இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. சோ இப்ப சிட்னின்னு ஒரு கப்பல் அங்க டைரக்ஷன் ஐலண்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப எம்டன் கப்பலுக்கு கிடைச்சிருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, கேப்டன் முல்லரும் அவரோட க்ரூவும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அவங்களோட கணிப்பு என்னவா இருந்ததுன்னா, சிட்னி அப்படின்ற இந்த கப்பல் ரொம்ப தூரமா இருக்கு. சோ அவங்க இங்க வந்து சேர்றதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா சிட்னி அப்படின்ற அந்த போர்க்கப்பல் பக்கத்துல தான் இருந்தது. சோ குயிக்கா அந்த போர்க்கப்பல் டைரக்ஷன் ஐலண்ட்ஸுக்கு வந்து சேர்ந்துருச்சு. சோ இப்ப சிட்னி போர்க்கப்பல் அங்க இருந்து இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கேப்டன் முல்லர் என்ன யோசிக்கிறாருன்னா, குயிக்கா அங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த சிட்னி போர்க்கப்பலை பொறுத்தளவுல அது எம்டனை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கப்பல். எம்டனை விட ஸ்ட்ராங்கான ஆர்மர் அந்த கப்பலுக்கு இருந்தது. அது போக நல்ல அதிகமான ஃபயர் பவரும் இந்த சிட்னி போர்க்கப்பலுக்கு இருந்தது. சோ இப்ப கேப்டன் முல்லர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, குயிக்கா அவரோட ஆட்களுக்கு உத்தரவு போடுறாரு. 40 பேர் அங்க டைரக்ஷன் ஐலண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த 40 பேரையும் சீக்கிரம் நீங்க கப்பலுக்கு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுறாரு. பட் அந்த 40 பேரும் கப்பலுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே எம்டன் கிளம்பிடுது. ஏன்னா சிட்னி போர்க்கப்பல் கிட்ட நெருங்கி வந்தனால சீக்கிரமா கிளம்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இப்ப எம்டன் என்ன பண்ணுதுன்னா, சிட்னி மேல நிறைய ஹெவியா ஃபயர் பண்ண ஆரம்பிக்குது. சிட்னிக்கு இனிஷியலா நிறைய டேமேஜ் ஏற்படுது. குறிப்பா சிட்னி கப்பலுக்கு வெளியில பார்த்தோம்னா நிறைய தீயெல்லாம் எரியற மாதிரி இருக்கு, நிறைய புகையெல்லாம் வருது. பாக்குறதுக்கு நிறைய டேமேஜ் ஏற்பட்ட மாதிரியான ஒரு வெளித்தோற்றம் இருக்கு. பட் ஆக்சுவலா சிட்னியை பொறுத்தளவுல நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்மர் இருந்தனால வெளியில பார்க்க நிறைய டேமேஜ் ஏற்பட்ட மாதிரி இருந்தாலும் உள்ள சிட்னி போர்க்கப்பலுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படல. நல்ல ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ல தான் அந்த போர்க்கப்பல் இருக்கு. அடுத்து சிட்னி போர்க்கப்பல் என்ன பண்ணுதுன்னா, அதுவும் ஹெவியா எம்டனை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிக்குது. எம்டன் கப்பலுக்கு இது நிறைய டேமேஜை ஏற்படுத்துது. சோ இப்ப எம்டன் கப்பலை பொறுத்தளவுல சிட்னியோட நம்ம சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் கேப்டன் முல்லர் என்ன பண்றாருன்னா, எம்டன் கப்பலை சிட்னி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா கொண்டு போக
முயற்சி பண்றாரு. ஏன்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு டார்பீடோவை மட்டும் நம்ம கரெக்டா ஃபயர் பண்ணியாச்சுன்னா சிட்னி போர்க்கப்பல மூழ்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ முடிஞ்ச அளவு கிட்ட போக ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலும் எம்டனால சிட்னியை ஒன்றும் பண்ண முடியல. சிட்னி போர்க்கப்பல் ஹெவியா ஃபயர் பண்ணுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எம்டன் இனி தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து சேருது. சோ கேப்டன் முல்லர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருந்த கீலிங் ஐலண்டுக்கு எம்டன் கப்பலை கொண்டு போக முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் எம்டன் கப்பல் ஸ்லோவா மூழ்கிருது. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சரண்டர் ஆகுறாங்க. கேப்டன் மில்லரும் அவர் கூட இருந்த க்ரூவும் சரண்டர் ஆகுறாங்க. வெள்ளக்கூடிய அவங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சிறைப்பிடித்து அவங்கள ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிகிற வரைக்கும் அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் முல்லர் வந்து ஜெர்மனில பெரிய ஒரு ஹீரோவா பார்க்கப்படுறாரு. அவரை பெரிய லெவல்ல அவரை கொண்டாடுறாங்க. சோ இந்த எம்டன் அப்படின்ற இந்த ஒரு கப்பல் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 2 months அவங்க பிரிட்டனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்தியன் ஓஷன்ல கொடுக்குறாங்க. அந்த டைம்ல எம்டன் ஆக்டிவா இருந்த டைம்ல அந்த வழியா நடந்த வர்த்தகம் பார்த்தோம்னா ஏறக்குறைய 60% கம்மியாகுது. சோ ஒரே கப்பலா இவ்வளவு பெரிய டேமேஜ் அவங்க ஏற்படுத்துறாங்க. அந்த வகையில எம்டன் கப்பலுக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு. கேப்டன் முல்லருக்கும் பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. கேப்டன் முல்லரை பொறுத்தளவுல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஜென்டில்மேனா இருந்திருக்காரு. யூசுவலா போர் காலகட்டங்கள்ல அதுவும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் மாதிரியான பெரிய போர்கள்லாம் நடக்கும்போது நல்ல மனிதர்களே பார்த்தோம்னா ரொம்ப க்ரூவலா ரொம்ப மூர்க்கமா மாறுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பட் கேப்டன் முல்லர் பார்த்தோம்னா அந்த டைம்லயும் அவரு ஒரு ஜென்டில்மேனா அவரு இருந்தது வந்து பெரிய ஒரு விஷயம். எதிரிகளா இருந்தாலும் எதிரிகளை அவர் நல்ல வகையில நடத்தினாரு. பிரிசனர்ஸ் ஆஃப் வார் எல்லாம் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாரு. அது போக எதிரிகளா இருந்தாலும் தேவையில்லாம அவங்களை கொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்திலையும் இந்த கேப்டன் முல்லர் பார்த்தோம்னா ரொம்ப கவனமா இருந்தாரு. சோ அந்த வகையில ஒரு நல்ல ஒரு வாரியரா அவரு இருந்திருக்காரு. சோ இதுதான் எம்டன் போர்க்கப்பலோட வரலாறு. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு எம்டனோட சாப்டர் ஒரு முடிவுக்கு வருது. எம்டன் ஒரு ஜெர்மன் கப்பலா இருந்தாலும் ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு அந்த கப்பல் மூழ்கி. பட் இருந்தாலும் இன்னைக்கும் அந்த எம்டன் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறோம். உங்களோட வியூஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.